வணக்கம் மாணவர்களே. நீங்கள் எல்லாருமே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம எக்ஸல் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த குறைவான அமௌண்ட்டில் நல்லா படித்து டே பை டே நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நல்லா படித்து நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸல் அகாடமி சார்பாக நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம். சரியா? ஸோ உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு டே பை டே நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியராக ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபாலோ பண்ணலாம், படிக்கலாம் அண்ட் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே முக்கியம். ஸோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பேசிக்காக இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போவீங்க. எக்ஸாம் ஹால் போயிட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி எழுதுவீங்க. இதுதான் பேசிக்காக நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்லாம் இப்படி தான் நடக்குது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஆனால் இந்த ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் சிபிடி டெஸ்ட் பேஸ்டில் எழுத போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் போவீங்க, உங்கள் கையில் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. உங்கள் கையில் உங்களோட ஆல் டிக்கெட் அண்ட் உங்களோட ஃபோட்டோ ப்ரூஃப் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. உள்ளேயே உங்களுக்கு பேனா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இணையவழி தேர்வு தான் நடக்க போகுது. டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாமை நீங்கள் புதுசாக எழுத போகிறீங்க, புதுசாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னடா இது கம்ப்யூட்டர் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதை அழுத்தணும், எந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை, படிப்பு. ஓகேவா? கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி டே பை டே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு லெசனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த கிளாஸில் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இன்னொன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்பவுமே முக்கியமானது. ஓகேவா? டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நிறைய போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 100 கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தமாக 100 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு வந்து 90 நிமிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு 90 நிமிடம் அப்படின்றது பத்தாது. ஓகேவா? ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கேள்வியை அட்லீஸ்ட் ஒரு 30-20 செகண்டில் முடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின் படிக்கணும், எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கரெக்டாக உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? அதில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தப்பாக நீங்கள் மார்க் பண்ணி ஷேர் பண்ணும்போது, அதாவது கிளிக் பண்ணும்போது, இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ ஏதாவது ஒரு சுதந்திரம் அடைந்த ஆண்டு, இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு 47ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் வந்து தப்பாக மார்க் பண்ணி டிக் பண்ணிட்டீங்க. அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 1947 அப்படின்ற இடத்துல 1948 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டீங்க. அது தப்பாயிடுச்சு அந்த கொஸ்டின். அப்போது நீங்கள் தப்பு பண்ணீங்க. இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க, 10 கொஸ்டின் சரியாக எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் 10 மார்க் இருக்கும். ஓகேவா? 10 கொஸ்டினுக்கு 10 மார்க் இருக்கும். அதே ஒரு கொஸ்டின், இருங்க ஒரே நிமிஷம் அழிச்சிட்றேன். ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் சரியாக எழுதிட்டீங்க. ஆனால் அடுத்து வர 3 கேள்விகள் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க. 10 கேள்வி சரியாக எழுதுறீங்க, அடுத்து 3 கேள்விகள் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க. அப்படின்னா உங்ககிட்ட 10 மார்க் தொடக்கத்தில் இருந்திருக்கும். ஆனால் 3 கேள்வி தப்பு பண்ணதுனால உங்களோட 10 மார்க்கில் இருந்து 1 மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் 1 மார்க் போயிடும். அப்படின்னா உங்ககிட்ட 9 மார்க் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 10 கேள்விக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அடுத்து வர 3 கேள்வி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட மார்க் 9 மார்க் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்து உங்களுக்கு எந்த கேள்வி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு மட்டும் மார்க் பண்ணணும். ஸோ இதுக்குமே நான் வழி சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே முக்கியம். இந்த மைனஸ் மார்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கூட இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 10 கேள்வி நீங்கள் சரியாக எழுதுறீங்க. உங்களுக்கு 10 கேள்விகள் தெரியுது. 100 கேள்வியில் 10 கேள்விகள் தெரியுது. ஓகேவா? சரியாக எழுதிட்டீங்க. அடுத்து வர 3 கேள்விகள், 11வது கேள்வி, 12வது கேள்வி, 13வது கேள்வி, அடுத்த 3 கேள்விகளை தப்பு பண்ணிட்டீங்க, தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியல அந்த கொஸ்டின் அப்படின்னா ஒரு கேள்விக்கு 3, அதாவது 1/3 மார்க் கம்மி பண்ணுவாங்க. டோட்டலாக 3 கேள்விக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ 1 மார்க் மைனஸ் பண்ணி உங்கள் கிட்ட 9 மார்க் தான் கொடுப்பாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மைனஸ் மார்க்னா என்னன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்ச கேள்விகளை மட்டும் தெளிவாக எழுதினா போதும். ஸோ இந்த மைனஸ் மார்க் அப்படின்றது பயப்படாதீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இப்படி மைனஸ் மார்க் இருக்குது அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்த்து பயப்படாதீங்க. யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்களா, அது மட்டும் பாருங்கள். மற்றபடி இப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே நம்பிட்டு பயப்படாதீங்க, ஓகேவா? ஸோ அதனால் மாணவர்கள் தெரிந்த கேள்விகளை மட்டும் தெளிவாக எழுதினால் போதும். உங்களுக்கு என்ன கேள்விகள் தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதினா போதும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ், தொடர்ந்து ப்ராக்டிஸ். இந்த 120 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ மொத்தமாக 100 கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டோம். இந்த 100 கேள்வியில் என்னென்ன சார் கேள்வி கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். பார்க்கலாமா அதை? ஸோ என்னென்ன பாடங்கள் படிக்கலாம் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பயப்படாதீங்க, என்னடா இவங்க வந்து இப்படிலாம் ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்துடும். ஸோ பயப்படாதீங்க, நல்லா நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அண்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் வேணுமோ எல்லா கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ பயப்படாமல் படிங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? சரியா? ஃபஸ்ட்டு ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? ஸோ இதில் 20 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக 100 கேள்விகள், ஓகேவா? அதில் 20 கேள்விகள் என்ன வரும்? ஜெனரல் அவேர்னஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கேள்விகள் வரும், ஓகேவா? ஸோ அதில் வரலாறு இந்த 20 கேள்விகள் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வரலாறு, பொருளாதாரம், குடிமையியல், புவியியல் பாடங்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இது மட்டும்தான் இந்த 20 கேள்விகள் வரும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிற மாதிரி வரலாறு, பொருளாதாரம், குடிமையியல், புவியியல் இது எல்லாமே நிறைய படிக்கணும் அப்படிலாம் பயப்படாதீங்க. இது எல்லாமே சேர்த்து 20 கேள்விகள் தான். ஸோ அந்த 20 கேள்விகளுமே மோஸ்ட்லி ஒரு 6 to 7 கேள்விகள் கரண்ட் அஃபேரில் போயிடும். மீதி 13 கேள்விகள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த பொருளாதாரம், குடிமையியல், புவியியல், வரலாறு இது எல்லாமே சேர்த்து ஒரு 14-13 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 கேள்வி, அவ்வளோதான். மோஸ்ட்லி 2 கேள்வி, ஓகேவா? ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க. ஸோ கரண்ட் அஃபேரில் ஒரு 6 to 7 கேள்விகள் வந்துடும். ஸோ இது அடுத்து நீங்கள் இது எல்லாமே எதையுமே பார்க்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ரீசனிங், ஓகேவா? ரீசனிங்கில் 30 கேள்விகள் பக்கம் கேட்குறாங்க. அதனால் அதுதான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். 30 கேள்விகள் அதிலே வரப்போகுது. அதாவது சைக்காலஜி, ரீசனிங்னா சைக்காலஜி தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்காலஜினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 30 கேள்விகள் வருது. சுலபமாக அடிச்சிடலாம், ஈஸியாக. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மொத்தமாக என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து பொது அறிவியல், ஓகேவா? அறிவியல் பாடங்களில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் ஒரு 25 கேள்விகள் கேட்குறாங்க, ஓகேவா? மொத்தமாக அழிச்சிட்டுமா? எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து அறிவியல், ஓகேவா? அறிவியலில் 25 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஸோ இது 3ஐயும் சேர்த்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் பொது அறிவை இது ஜென்ரல் அவேர்னஸை கூட விட்டுருங்க. நீங்கள் அறிவியல் படித்து தான் ஆகணும். இந்த 25 கேள்விகளுக்கு படித்து தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு எங்கேருந்து கேட்குறாங்க? சிபிஎஸ்சி புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க. அந்த சிபிஎஸ்சி புத்தகத்தை உங்களுக்கு தமிழில் அப்படியே சொல்லித்தர போகிறோம். என்னென்ன இந்த இயற்பியல், வேதியியல், உயிரியலில் என்னென்ன டாபிக் எல்லாமே உங்களுக்கு தேவையோ, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ, எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக், குறிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, இந்த பகுதி முக்கியமாக படித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பகுதியுமே நம்ம உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து தமிழில் நடத்த போகிறோம். சிபிஎஸ்சி புக் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதனால் தமிழில் நடத்த போகிறோம், ஓகேவா? உங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கு தமிழில் வரப்போகுது. ஸோ அது டே பை டே நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங் படிக்க போகிறீங்க. இது எல்லாமே பின்னாடி சொல்லித்தருவோம், சரியா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பொது அறிவியலில் 25 கேள்விகள். மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் போயிடுச்சு? 100 கேள்விகளில் 45 கேள்விகள் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் பொது அறிவியல் ரெண்டும் சேர்த்து 45 கேள்விகள் போயிடுச்சு. மீதி 55 கேள்விகள் இருக்குது. இந்த 55 கேள்விகள் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாமா பொண்ணு ஒன்று, பேர் வந்து சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணு வந்து பாஸ் பண்ணிடுச்சு. குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிக்கல் எல்லாமே முடிச்சு போயிடுச்சு. அது ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறப்போ அந்த பொண்ணோட சேலரி வந்து 30,000 ப்ளஸ் இருந்தது, ஓகேவா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 30,000 இருந்தது, ஓகேவா? ஸோ இப்போது அந்த பொண்ணோட சேலரி 40,000 பக்கம் இருக்குது, ஓகேவா? 40,000 ப்ளஸ். ஏன்னா ட்ராவல் அலவன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து 40,000 பக்கம் வருது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. வந்து வீடு ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, ட்ரெயின் பாஸ் ஃப்ரீ, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம், இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறப்ப இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையே டோட்டலாக மாற்றிடும். எந்த கஷ்டம் இருந்தாலும் உங்களோட
பொருளாதார நிலையில் ரொம்பவுமே மாற்றம் வந்துடும் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. அதனால் தயவு செஞ்சு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் இந்த தேர்வு. இந்த தேர்வை பற்றின புரிதல் நிறைய மாணவர்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமும் இல்லை. அதை சொல்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆட்களும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, பொது அறிவியல் வந்து நம்ம இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ என்ன லெசன் தேவையோ அதை வந்து சிபிஎஸ்சிலேருந்து எடுத்து அதை தமிழில் அப்படியே சொல்லித்தர போகிறோம். ஸோ அது ஓகே. ஸோ 45 கேள்விகள் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சைக்காலஜி. இதுதான் சைக்காலஜி. ஓகேவா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க இல்லையா சைக்காலஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு 30 கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் இந்த 30 கேள்விகளும். இதுதான் அவங்களுக்கு ஈஸியாக மார்க்கும் கொடுக்கும் அண்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உதவியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக்னு பார்த்துடலாம். தொடரை முடிவு செய்தல், எண் தொடர் வரிசை, அகர தொடர் வரிசை, எழுத்து தொடர் வரிசை, தொடர்ச்சி முறை வரிசைகள். இது எல்லாமே தொடரை முடிவு செய்தல். இது ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா எண் தொடர் வரிசைனா இப்போ ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4ன்னு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5ஆவதாக ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் எண் தொடர் வரிசை. ஓகேவா? ஸோ எழுத்து தொடர் வரிசை அப்படின்னா ஏபிசி, அடுத்து டிஎஃப் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி அடுத்து டிஎஃப் அடுத்த வரிசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் எழுத்து தொடர் வரிசை. இந்த மாதிரி இருக்கிற கேள்விகள் எல்லாமே தொடரை முடிவு செய்தல் இதில் வரும். சரியா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக நடத்தும்போது பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நடத்த போகிற டாபிக் என்ன அப்படின்னா தொடரை முடிவு செய்தல். இதுதான். அடுத்து ஒப்புமை திறனறிதல். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இல்லை இப்போ காடு அப்படின்னா மரம்னு கொடுத்துருவாங்க. மனிதன் அப்படின்னா மனிதன் அப்படின்னா விலங்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிற ஒப்புமையை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் ஒப்புமை திறனறிதல். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக நடத்துகிறப்ப நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இன்றைக்கி பேசிக்காக என்ன வரப்போகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து ரத்த உறவுகள். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ரத்த உறவுகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று விட்ட அத்தை, ஒன்று விட்ட அப்பா, ஒன்று விட்ட மாமா, இப்படிலாம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேள்விகள். ரத்த உறவுகள்னால் இப்போ ஒரு படத்தை காண்பித்து ஒரு பெண் சொல்லுது, அந்த படத்தில் இருக்கிறவங்க என்னோட அப்பாவோட ஏன்னா அந்த மாதிரி சம்திங்லாம் வரும் இல்லையா? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அதுதான் ரத்த உறவுகள் கேள்விகள். அடுத்து புதிர்கள். ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேராவிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. நம்ம தமிழில் எழுதுவோம் இல்லையா? ஒரு பேரா படிச்சுட்டு அது கீழே கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேள்விகள் அவங்களுக்கு வரும். சரியா? திசை உணர்வு சோதனை. திசை உணர்வு சோதனை அப்படின்னா ஒருத்தன் பள்ளிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். 5 கிலோமீட்டர் நடந்து போகிறான். அதுக்கப்புறம் சைக்கிளில் போகிறான். அவன் இடதுபுறம் திரும்பி மீண்டும் இடதுபுறம் திரும்பி வீட்டுக்கு வரான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் திசை உணர்வு சோதனை. இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கும்போது அப்படியே ஷார்ட்டாக ஈஸியாக நம்ம டயக்ராம் போட்டு எல்லாமே நடத்தலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் ஒரு சந்தேக மொழியில் கொஸ்டின் என்பது ரிட்டன் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் கொஸ்டின் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் என்பது அப்ஜெக்ட் ஒரு மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணி அடுத்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் அப்படின்றது என்னவா எழுதப்படும், இது வந்து என்னவா எழுதப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கோடிங் அண்ட் டீகோடிங். இது வந்து ஏபிசிடிலாம் போட்டு ஸோ அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான். இப்படி தான் கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 7ஆவதாக பாருங்கள். அடுத்து வரும் படத்தை கண்டறிதல். இப்போ ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு 4 டயக்ராம் கொடுக்குறாங்க. இதில் முக்கோணம் போடுறாங்க, அடுத்து சதுரம் போடுறாங்க, அடுத்து செவ்வகம் போடுறாங்க. அடுத்து வர படத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அடுத்து வரும் படத்தை கண்டறிதல். இது எல்லாமே நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிச்சிருக்கோம். ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து வரும் படத்தை கண்டறிதல். இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியே இருக்காது, நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரியா? அடுத்து தர்க்கவியல். தர்க்கவியல்னா அறிக்கைவாதங்கள், அறிக்கை அனுமானங்கள், கூற்று முடிவுகள். ஒன்றும் இல்லை, கூற்று காரணம், அவ்வளோதான். ஒரு கூற்று கொடுத்துருவாங்க, அதுக்கான காரணத்தை கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், கீழே 2 லைன் கொடுத்துட்டு இது வருமா வராதா அப்படின்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு கூற்று கொடுப்பாங்க, அடுத்து காரணம் கொடுப்பாங்க.
அதே போல் உங்களுக்கு அடுத்து 2 லைன் கொடுத்துட்டு ஸோ இது எல்லாமே வருமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ கூற்று காரணம் தான் பொதுவாக இந்த தர்க்கவியல் அப்படின்றது, அது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சரியா. ஸோ இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 9வது நிகழ்தகவு, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பகடை கணக்குகள், அதுக்கப்புறமா காயின்ஸு, நாணயங்கள், இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அவ்வளோதான். நிகழ்தகவுனா ரொம்பவுமே சிம்பிள், அதை பார்த்துடலாம். அடுத்து கண்ணாடி பிம்பங்கள். ஒரு படத்தை கொடுத்துட்டு இல்லை ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கண்ணாடியில் வைக்கும்போது இது எப்படி தெரியும், நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்குது உங்கள் பின்னாடி இருக்குது கண்ணாடி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. கண்ணாடி பிம்பங்கள் இது எல்லாமே மார்க் உங்களுக்கு ஈஸியாக தட்டி அப்படியே ஒரு 20 செகண்டில் ஈஸியாக போடுற மாதிரி உங்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஈஸியாக நீங்கள் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எனக்கு தெரியும், எவ்வளோ தான் நீங்கள் படிச்சுட்டு என்ன நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக மூளையாகவே இருந்தாலும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இது எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா டைம் ரொம்பவுமே குறைவாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 100 கேள்வி நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் அந்த இடத்துல 60 கேள்விகள் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ரொம்பவுமே முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட். நான் இப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஈஸியாக இருக்கும் கொஸ்டின். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் இந்த எக்ஸாமில் பாஸ். ஸோ அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பயமுறுத்துறதுக்காக இல்லை, ரொம்பவுமே சிம்பிள் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அது இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து இன்னொரு கேள்வி, இதுவும் சொலையாக உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். காகித வெட்டு மற்றும் காகித மடிப்பு படங்கள். ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க, அந்த காகிதத்தை மடிக்கிற மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. காகிதத்தை இந்த பக்கம் மடிங்க, இந்த பக்கம் மடிங்க, அடுத்து டயக்ராம் கொடுத்துட்டு காகிதத்தை அடுத்து இந்த பக்கம் மடிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வெட்டுனா நமக்கு என்ன மாதிரியான ஷேப்லாம் வரும், நடுவில் எப்படி வெட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காகிதம் பெரிய காகிதத்தை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ்லாம் கொடுப்பாங்க, இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காகித மடிப்பு படங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு லைவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது எல்லாமே நான் என்னன்னு சொல்கிறேன், நம்ம கிளாஸில் வரும்போது சொல்லலாம். இதெல்லாம் லைவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஈஸியாக இதெல்லாம் சொல்லையாக இந்த மார்க்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 10 செகண்டில், ஒரு நிமிஷத்தில் போட வேண்டிய கேள்வியை 10 செகண்டில் போட்டு போயிடலாம். வெரி சிம்பிள். பார்த்துலாம். அப்புறம் அதெல்லாம் கிளாஸில் பார்க்கலாம். சரியா. கணித செயல்பாடுகள். இது இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவுமே ஈஸி. இப்போ ப்ளஸ் என்பது மைனஸாகவும், மைனஸ் என்பது பெருக்கலாகவும், பெருக்கல் என்பது வகுத்தலாகவும் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இதில் எதை மாற்றினால், எந்த சிம்பிளை மாற்றினா உங்களுக்கு 13 அப்படின்ற ஆன்சர் வரும் அப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இருக்கிறதுலே இது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா இதை நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா போடுங்க. இல்லை அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும், டைம் ரொம்பவுமே நேரம் எடுக்கும் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம இதை கிளாஸில் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களோட திறமை தான். இந்த கொஸ்டின் வந்து உங்களோட திறமை தான். ஓகேவா. அடுத்து வெண் வரைபட அடிப்படையிலான கேள்விகள். வெண் வரைபட அடிப்படையிலான கேள்விகள். ஸோ இது வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான். வெண்படம் கொடுத்துருவாங்க, 3 படம் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கெல்லாம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஆசிரியர்கள், அப்புறமா மருத்துவர்கள், அப்புறமா நீதிபதிகள்னு கொடுப்பாங்க. நீதிபதிகளும் மருத்துவர்களும் 2 வேலையும் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேள்விகள் தான் வெண் வரைபட அடிப்படையிலான கேள்விகள். ரொம்பவுமே சிம்பிள் தான். சரியா. அடுத்து வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல். வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் அப்படின்னா இப்போ தமிழில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்காக சொல்கிறேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு மலை, அப்புறமா வயல், மலை, அப்புறமா காடு, வயல், அப்புறமா பாலை, அதுக்கப்புறமா கடல். நானே மாற்றி சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு மலை, அதுக்கப்புறமா காடு, அதுக்கப்புறமா வயல், அதுக்கப்புறமா கடல், அதுக்கப்புறமா பாலை, மணல் பகுதி, பாலை. ஸோ இதை நம்ம வரிசைப்படுத்துகிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் 5 வார்த்தை 4 வார்த்தை 3 வார்த்தை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துங்க. ஸோ இப்போ மலையை ஃபஸ்ட்டு வைப்போமா, வயலை தூக்கி ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ காட்டை தூக்கி 4ஆவதாக கொடுத்துருவாங்க. இப்போ பாலை தூக்கி முதல்ல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல்னா இதுதான். ஓகேவா. ஸோ 5 வார்த்தை கொடுத்துட்டு இதெல்லாம் வரிசைப்படுத்துங்க, எது முதல்ல வரும் எது 2வது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்பவுமே சிம்பிள் தான். இதுவுமே உங்களுக்கு மார்க் கொடுக்கக்கூடிய ஏரியா தான். அடுத்து விடுபட்ட உறுப்பை நிரப்புதல். விடுபட்ட உறுப்பை நிரப்புதல்னா முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எண்ணியலில் வர மாதிரி தான். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஈஸி, பார்த்துக்கலாம். அது கிளாஸ் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. கடிகார கணக்குகள் ரொம்பவுமே சிம்பிள். ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவுமே ஈஸி தான். கடிகார கணக்குகள். கடிகார கணக்குகள்னா அப்போது ஒரு 4 மணி 5 மணிக்கு இடையே ஒரு கடிகாரத்தில் எந்த நேரத்தில் 2 முட்களும் செங்கோணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா. செங்கோணம் முக்கோணத்தில் இப்போது ஒரு கடிகாரம் இருக்குது. கடிகாரத்தில் 6 மணி சின்ன முள் காட்டுது, பெரிய முள் வந்து 1 மணிக்கு காட்டுது. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன நேரமாக இருக்கும், இது நடுவில் இருக்கிற கோணம் என்ன. ஓகேவா. ஸோ இது செங்கோணத்தை அமைக்குமா இல்லை குறுங்கோணத்தை அமைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்குறது தான் கடிகார கணக்குகள். இது வந்து ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம்.
நம்ம கிளாஸ் வரும்போது இது எல்லாமே ஒவ்வொரு லெசன் வரும்போது நம்ம ஃபுல்லாக நடத்துவோம். அடுத்து நாட்காட்டி கணக்குகள். நாட்காட்டினா இப்போ 1947 சுதந்திரம் அடைந்த நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது லீப் இயரா. ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஈஸி தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த நாள் என்ன நாளாக இருந்திருக்கும், என்ன கிழமையாக இருந்திருக்கும், புதன்கிழமையா வியாழக்கிழமையா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து தரவரிசை மற்றும் இடவரிசை. தரவரிசைனா ஒரு மாணவன் மேலிருந்து 15வது இடத்தில் உள்ளான், கீழிருந்து 50வது இடத்தில் உள்ளான். அந்த மாணவனின் இடம் என்ன, அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் தரவரிசை மற்றும் இடவரிசை. இதில் நிறைய மெத்தட் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் கிளாஸ் வரும்போது. உங்களுக்கு இப்போ நடத்துறது என்ன அப்படின்னா என்னென்ன வரும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும், என்னென்ன மெத்தடில் கொஸ்டின்லாம் வரும், என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? படங்களை எண்ணுதல். ஸோ படங்களை எண்ணுதல் அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ படங்கள் இருக்குது, எத்தனை வகையான விலங்குகள் இருக்குது அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது கிளாஸ் வரும்போது பார்த்துக்கலாம். விவரங்களை கையாளுதலும் அது முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு பேரா கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. ஸோ இதுவும் ஒரு அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான், விவரங்களை கையாளுதல். ஸ்லாகிசம் நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ முன்னாடியே சொன்னேன், கூற்று காரணம்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பகுப்பாய்வு இது எல்லாமே. இந்த டாப்பிக் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசனிங்கில் இவ்வளோ தான், உங்களுக்கு மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது டாபிக் மிஸ் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு எடுத்து நம்ம நடத்திடுவோம். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. டோட்டலாக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கேள்விகள் கேட்குறாங்க. உங்களுக்கு மார்க் வர ஏரியா இந்த ஏரியா தான். உங்களால் ஈஸியாக உங்களோட மைண்டை வச்சு, நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட உங்களோட மைண்டை வச்சு ஈஸியாக போடுற உங்களோட இன்டெலிஜென்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்களா, இன்டெலிஜென்ஸ் உங்களோட நுண்ணறிவு, உங்கள் மூளையை பயன்படுத்தி ஈஸியாக படிக்கலனா கூட உங்களால் இந்த 30 கேள்வியும் எழுத முடியும். சரியா? ஸோ அடுத்து கணித கேள்விகள். கணிதத்தில் 25 கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தமாக இந்த 25ம் அது ஒரு 30 கேள்விகளும் 55 கேள்விகள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. இதுக்கு தான் நீங்கள் நிறைய டைம் கொடுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கணித கேள்விகள்னால் நீங்கள் எப்பயுமே பார்க்குறது தான். சதவீதம், லாப நஷ்டம், தள்ளுபடி, தனி வட்டி, கூட்டு வட்டி, விகிதாச்சாரம், வயது கணக்குகள், இணைத்தல் மற்றும் கலவைகள், சராசரி, நேரம், வேலை, குழாய் கணக்குகள், நேரம், தூரம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? உங்களுக்கு இது எல்லாமே லெசன்ஸாக வந்து சேரும். ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சேரும், வீடியோவாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்போம், பிடிஎஃப் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்க வேண்டியது ரீசனிங் அண்ட் மேக்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் தொடங்கும்போது படிக்க வேண்டியது ரீசனிங் அண்ட் மேக்ஸ். கரண்ட் அஃபேர்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, கடைசி ஒரு மாதத்தில் அது பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இதுதான் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் டைம் மேனேஜ்மெண்ட் வரும். 100 கேள்விகளை 90 நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்விக்கு குறைந்தது ஒரு 30 செகண்ட், 30 to 40 செகண்டுக்குள்ளே நீங்கள் போட்டு முடிக்கணும். ஓகேவா? ஒரு கேள்வியை இவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதனால் 100 கேள்வியை 90 நிமிஷத்தில் போடணுன்னா ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். அதுலேயும் மைனஸ் மார்க்லாம் இருக்குது. எது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து எழுதணும். அப்படின்றப்போ கொஞ்சம் தெளிவாக நீங்கள் மைண்ட் செட்டை தெளிவாக வச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. நானும் பயமுறுத்துறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவுமே சப்ப மேட்ரு. ஓகேவா? வடிவில் சொல்லுவோம் இல்லையா, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது கிளியர் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகேவா? டோட்டலாக 100 கேள்விகள், அதில் 90 நிமிஷத்தில் போடணும். 100 கேள்விகள் என்னென்னு பார்த்துட்டோம். சரியா? சயின்ஸில் உங்களுக்கு 25 கேள்விகள். ஓகேவா? அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேரில் ஜிகேயில் 20 கேள்விகள். மேக்ஸில் 25 கேள்விகள். ஓகேவா? அண்ட் ரீசனிங்கில் 30 கேள்விகள். ரீசனிங்கில் 30 கேள்விகள். டோட்டலாக 100 கேள்விகள். ஸோ இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற போகுது. இந்த 120 நாளும் நல்லா படிங்க. ஒரு 120 நாள் டைம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம டிஎன்எஸ்ஆர்பிக்கும் சொல்கிறது தான். 120 நாளும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். எல்லா எக்ஸாமுக்குமே கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும், 1 மணி நேரம் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் வீடியோ இருக்கும். நம்ம கிளாஸ் வந்து 1 மணி நேரம் இருக்கும். டெய்லி ஒரு லெசன், ஒரு கிளாஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஃபுல்லாக அழிச்சிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ்க்காக. சரியா? மற்ற நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஓகேவா? ஸோ மற்ற டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் கொடுப்போம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 120 நாளுக்கு 120 மணி நேரம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 120 நாள் கழித்து பார்க்குறப்போ ரொம்பவுமே பெரிய இம்பேக்டாக கொடுக்கும். இந்த 120 நாளும் கண்டினியூஸாக இந்த 1 மணி நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய இம்பேக்ட் ஆகும். நம்ம டிஎன்எஸ்ஆர்பி மாணவர்களுக்கும் சொல்கிறது அதுதான். நிறைய வாட்டி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் 120 நாள் 60 நாள் சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே சொல்கிறது இதுதான். கண்டினியூவாக நம்ம இவ்வளோ படிச்சிருக்குமா, இவ்வளோ நாள் கழித்து யோசிக்கும் போது இவ்வளோ படிச்சிருக்குமா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மாணவர்களை பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ
ஸோ உங்களுக்கு டெய்லி ரெக்கார்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? டெலகிராமில் ரெக்கார்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பட் உங்களால் ஃபார்வர்டும் பண்ண முடியாது, காப்பியும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களால் லைவாக பார்த்துக்கிற மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும். டெலகிராமில் வீடியோஸ் அப்லோட் ஆகும். சரியா? அண்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃபாக வரும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வீக்லி ஒன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பிடிஎஃபாக கொஸ்டின் வரும். ஓகேவா? பிடிஎஃப் கொஸ்டின் தான் வரும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ இது ஃபேக்லாம் கிடையாது. ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. புதுசாக யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஆர்பி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் போலீஸ் அகாடமி அரூர். கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா 7845827131. இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பல முறை சொல்லிட்டோம், ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1500 ரூபாய் சொன்னோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் கம்மி பண்ணோம். 799 ரூபா தான் சொல்லியிருக்கோம். நிறைய மாணவர்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நிறைய மாணவர்கள் வந்து இன்னும் சேரவே இல்லை. சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய நம்பர் 9444804376. 9444804376. இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கு இல்லையா 7845827131. இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு குரூப் லிங்க், டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே அனுப்புவோம். ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் படிக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 22ஆம் தேதியாக இருந்தது, மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. போய்ட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் பிஸின்னு வந்துடும். ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான். ஆனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிள், சப்ப மேட்ரு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணணும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் பண்ணணும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.